வெல்கம் டு லாலிபி மேட் பேங்கும் மினிபி. புதினா சாதம்ல இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, புதினாவை அரைச்சி ஊற்றின டேஸ்ட் அப்படியே தெரியும். ஆனால் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி செம்மையான கம்மன்னு புதினா ரைஸ், மின்ட் ரைஸ் பண்ணிடலாமா? கட்லரியில் கட் பண்ணி லிட்டரில் குக்கா மாதிரி கிக்காக ஒரு ரெசிபி பண்ணிடலாமா? குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூனி கீ நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதிகமாக ஆட் பண்ணணுன்னு சொன்னதில்ல, அதுதான் இந்த பிரியாணி ஸ்பைசஸ். 2 விரல் அளவு சின்னமன் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 10 கிளவ் கிராம்பு, 2 பிரியாணி லீஃப், பிரியாணி இலையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேஷ்யூஸ் முந்திரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 3 சாப்ட் ஆனியன்ஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீஃப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 10 க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்காதனால கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூனி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கட்டு புதினா, 1 பண்டில் ஆஃப் மின்ட் லீஃபை நல்லா கிரைண்ட் பண்ணி ஆனியன் நல்லா சாட் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா மின்ட் லீஃபோட ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போது 3 கப்பி ரைஸ்க்கு 6 கப்பி வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ரைஸை விட டபுள் தி டைம் 2 மடங்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதும் பாயில் ஆக ஆரம்பித்ததும் ரைஸை உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தால் அவ்வளோதான், கம்மன்னு புதினா சாதம் ரெடி. 2 டிப் தான், பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸை கொஞ்சம் சேர்த்து போடணும். அது மட்டும் இல்லாமல் புதினாவை அரைச்சி ஊற்றின அந்த பியூரே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வணக்கிடணும். அவ்வளோதான். இந்த 2 டிப்பை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா புதினா சாதமா இல்லை பிரியாணியான்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடலாம். பிகி பிகி போ.